எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா கோல்டன் கேட் பிரிட்ஜை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகு நிறைந்த ஒரு இடம்னே சொல்லணும். காலையில் அரௌண்ட் ஒரு 8 o'clock இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே திங்ஸ்லாம் இருந்தது ரூமில். ஏன்னா இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோட டே 2 விலாகு. ஸோ அது எல்லாமே ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பசங்களையும் அதுக்கப்புறமா குளிக்க விட்டு கிளப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு வந்து பார்க்குறதுக்கு ஒரு 1 hour ட்ராவல் மாதிரிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலவே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோங்க. கோல்டன் கேட் பிரிட்ஜ் பற்றி கண்டிப்பாக நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படியே கேள்விப்படலை அப்படின்னாலுமே ஒரு ஃபேமஸான ஒரு படத்தில் பார்த்துருப்போம். இந்த படம் பார்க்காதவங்க க்ராஸ் அவுட் பண்ணி வராதவங்க இருக்கவே மாட்டோம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி. என்னங்க இவ்வளோ ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரணம் ஆயிரம் சூர்யா நடிச்சிருந்த மூவியில் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி நாம் நேர போய் என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே நான் காட்ட போகிறேன். அங்கே இன்னும் என்ன ப்ளஸஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே பார்க்க வர்ற எல்லாருமே இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எல்லாமே வருவாங்கங்க சுற்றுலாத்தலத்துக்கு வர்றவங்க. ஏன்னா இந்த பிரிட்ஜு வந்து அவ்வளோ ஃபேமஸ்ங்க. எப்படி சொல்லணும், நான் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்களேன் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தங்கியிருக்க ஹோட்டல்ஸு அப்புறம் கீழெல்லாம் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது. இது ஒரு பெரிய மலைப்பகுதி மாதிரி தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே தங்கியிருக்காங்க. இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் கடந்து நம்ம மேலே போகணும். ஒரு டீப் மவுண்டெயின் மேலே ஏறி போகும்போது தான் இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜே இருக்குதுங்க. அதனால அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளவுடியாகவும் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபாகியாக தான் இருக்குது. நாங்கள் போயிருந்ததே சம்மரில் தான். பொதுவாகவே கலிஃபோர்னியா வந்துட்டு நல்லாவே வெயில் அடிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து அதிகமாக ஸ்னோலாம் வர சான்சஸே கிடையாது. ஆனால் இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜில் அவ்வளோ ஃபாகியாக இருந்ததுங்க. அந்த மாதிரி ஃபாகி வந்து ஆல் டைம் வின்டராக இருக்கட்டும் சம்மராக இருக்கட்டும் எப்போ போனீங்கன்னாலுமே அந்த ஒரு குளிர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாகியான க்ளவுட்ஸை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோல்டன் கேட் பிரிட்ஜில் வந்து நான் பார்த்தது. அந்த ஃபீலெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நான் உங்களுக்கு லைவ் வீடியோவாகவே ஷேர் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் போகிற அந்த ஒரு 45 minutes 1 hour ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து. இந்த 1 hourலேயே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து ரீச் ஆகிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரிட்ஜுங்க. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியான பிரிட்ஜ் மாதிரி. பட் கோல்டன் கேட் பிரிட்ஜில் என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேங்க. இப்போ எல்லாருமே ட்ரிப்புன்னு வரப்போ கலிஃபோர்னியா வரப்போ கண்டிப்பாக கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே வெதர் செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா எவ்ரி 5 hours ஒன்ஸ் வந்துட்டு அங்கே கோல்டன் கேட் பிரிட்ஜில் வந்து அந்த வெதர் வந்து மாறிட்டே இருக்குது. நான் நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா, நாங்கள் போய் கேப்சர் பண்ணி வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ கிளியராக விழுந்திருந்தது. ஏன்னா நாங்கள் போயிருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஃபாகியாக தான் இருந்தது. எங்களால் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து அவ்வளோ கிளியராக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வெதரை செக் பண்ணிவிட்டு போங்குங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும். ஒன்றை வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணியே ஆகணுங்க உங்கள் கூட. கலிஃபோர்னியா ட்ரிப் தானே, ஸோ நல்லா வெயில் அடிக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எப்படினாலும் நமக்கு நல்லா வேர்க்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தாங்க நான் வந்து கோட்டு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுன் அப்புறம் நார்மலாக போடுற மாதிரி டாப்ஸ் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த நாங்கள் வந்திருந்த டேஸ் அந்த ஒரு 1 வீக்குமே கிளைமேட் வந்து நல்லாவே இருந்தது. ரொம்ப வெயிலெலாம் அடிக்கவே இல்லைங்க. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி இருந்தது. நாங்கள் அன்னைக்கு வந்து கூகுள் யூடியூப் அதோட ஒரு மெயின் இண்டஸ்ட்ரி விசிட் மாதிரி போயிருந்தோம். அங்கே போய் பார்க்குறதுக்கு எல்லாமே டே 1 டே 2 டே 3ன்னு அப்டேட்டாக நான் விளாக் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கேன். நாம் இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டோங்க.
போயிட்டுருக்கும்போதே அந்த சிட்டியோட வியூ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் ட்ராவல் பண்ணி போன அந்த 1 ஹவருமே நான் ரோடு சைடு தாங்க ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்த அந்த அழகழகான வியூஸ் எல்லாமே நான் கேப்சர் பண்ணியிருந்தேங்க. இந்த மாதிரி வியூஸ்லாம் இருக்குமா? அப்படின்னு நானே ஃபர்ஸ்ட்டு இப்ப ஒரு 6 to 7 இயர்ஸா நாங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதெல்லாம் அடிச்சு தூக்கிருச்சுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சூப்பர்வான வியூங்க. கலிஃபோர்னியால ஸ்டே பண்ணியிருக்கவங்கலாம் ஸோ லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன சம்டைம்ஸ் அந்த டிராஃபிக், அப்புறமா காஸ்ட் ஆஃப் லிவிங் இதெல்லாம் நினைக்கும்போது தான் மனசு கொஞ்சம் படபடக்குதுங்கிற மாதிரி. அதை தவிர்த்து நம்ம ஒரு டோட்டலாக சென்னை, பெங்களூர், இந்தியாவில் இருந்த ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. அவ்வளோ தமிழ் மக்கள் இருக்கிறாங்கங்க. இப்போ ஒரு சிக்னல் போட்டாங்க, அந்த சிக்னலை வந்து கிராஸ் அவுட் பண்ணி போகிறதுக்குள்ளேயே ஒரு 5 தமிழ் பீப்புளை சூப்பராக பார்த்துருவாங்க நாங்கள். பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இதெல்லாம் நான் கலிஃபோர்னியாவில் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸுங்க. கொண்டு வந்து அள்ளிட்டு வந்த மெமரிஸ்ன்னு தான் சொல்லணும். என்னங்க எவ்வளவோ பிரிட்ஜ் இருக்குது, அது என்ன பெரிய கோல்டன் கேட் பிரிட்ஜு அப்படின்னு நினச்சி தான் நானும் போயிருந்தேங்க. இந்த வீடியோ நீங்கள் அப்படியே அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் ரீச் ஆகிட்டு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறத அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போது தாங்க உங்களுக்கு ஓ இவ்வளோ இருக்கா, இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஒரு 0.5 யோசிப்பீங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த பிரிட்ஜை எப்போ கட்ட ஆரம்பித்தாங்கன்னா 1933ல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கங்க. 1937ல் கட்டி முடிச்சுட்டாங்கங்க. இன்னும் பிரிட்ஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாலம் அப்படின்னாலே ஒரு 2 இதை இணைக்கிறது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட் தாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ இருக்குது, அந்த சைடு இன்னொரு சம் ஆஃப் சிட்டி அதர்ஸ் இருக்குது. ஸோ இது 2யுமே சேர்த்து இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜு தாங்க கோல்டன் கேட். பசிபிக் ஓசனுக்கு மேலே தாங்க இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நிறைய சஸ்பெண்டர் கேபிள்ஸ் மூலமாக தான் இந்த கோல்டன் பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க. வரலாறுகள்லாம் கொஞ்சம் புரட்டி படிக்கும்போது தான் தெரியுது, அந்த காலத்திலே என்ஜினியர்ஸ் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் பல 100 வருஷங்களுக்கு அப்புறமாவும் ஒரு பேர் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களோட டிசைன் ஆஃப் என்ஜினியர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிக்க முடியலைங்க. நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம். ரோட் சைடு பாருங்களேன், அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம காரை வந்து பார்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கார் பார்க்கிங்கும் செக் பண்ணிட்டு இருந்தோங்க. கொஞ்சம் இது பெய்டும் இருந்தது. இல்லை 3 வியூவில் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து பார்ப்பாங்கங்க. வெல்கம் சென்டர்னு சொல்லிட்டு கீழே இருக்குங்க. ஏன்னா இது வந்து வெல்கம் சென்டரில் நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நடந்து போய் தாங்க அந்த பிரிட்ஜுக்குள்ளே போனோம் அப்படிங்கிற மாதிரி. நடந்து போயும் அந்த பிரிட்ஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நிறைய கார்ஸ் எல்லாமே போயிட்டே இருக்கும் அந்த பிரிட்ஜுக்குள்ளே. நடந்து போகும்போது நம்ம அந்த 2 சைடுமே பசிபிக் ஓசனை வந்து நம்ம நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர்வான காற்று அடிக்குங்க. காற்று, குளிர், அப்புறம் ஃபாக் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் அப்படியே பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து 2 வியூலையும் போயிருந்தோங்க. காரை அந்த பிரிட்ஜில் வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெல்கம் சென்டரில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் நடந்து போய் மேலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம். ரோடு எப்படி போகுதுன்னு பாருங்களேங்க. ரோடு சில நேரம் அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4 சந்தும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு இன்டர்செக்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே திடீர்னு மேலே போயிட்டே இருக்குங்க, திடீர்னு கீழே போயிடும். ஸோ டிரைவிங்கே நமக்கு வந்துட்டு ஒரு ஜிக்ஸாக் மைண்டாக இருந்தது. எனக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த வியூஸ் எல்லாமே, பில்டிங்கும் பார்த்திங்கன்னா அப்படியே செங்கல், மண்ணால் கட்டியிருந்தாங்கங்க. நிறைய பார்த்திங்கன்னா பால்கனிஸ்லாம் அப்படியே நம்ம இந்தியாவில் பார்த்த மாதிரி பால்கனிஸ்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது வீடு எல்லாமே. ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃபாக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் க்ளவுட்ஸில். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு. உங்களுக்கு இன்னும் தெரியலைன்னு நினைக்கிறேன். வீடியோஸில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் தாங்க.
அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டனல்லாம் தாண்டி நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜஸ் எல்லாம் கடந்து போய் தாங்க அந்த அருமையான கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லைங்க, அந்த க்ளவுட்ஸ்க்கெல்லாம் நடுவில் இருக்குல்லங்க, அதுதாங்க அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜு. இது இன்னும் பக்கத்தில் இங்கே பாருங்களேன், எப்படி சூப்பராக தெரியுதுன்னு பக்கத்தில். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணுறதுக்காக தான் செக் பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயாவது பார்க்கிங் லாட் இருக்கா பண்ணலாமான்னு சொல்லிட்டு. நல்ல வேலைங்க நாங்கள் வீக் டேஸில் வந்திருக்கோம். வீக்கெண்டில் வந்துட்டோம் அப்படின்னா காரை பார்க் பண்ணி உள்ளே போய் நம்ம இதெல்லாம் பார்த்து முடிகிறதுக்கே நமக்கு 1 டே கம்ப்ளீட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஹாஃப் டேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. லஞ்சு திரும்ப நாங்கள் பேக் அரௌண்ட் ஒரு 2:30க்கு சாப்பிட போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. பிரிட்ஜை வந்து மொத்தம் நான் 3 வியூவில் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, இப்போ நம்ம பார்க்குறது ஸ்ட்ரைட் வியூ மாதிரிங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க இல்லைங்க, இதெல்லாம் ஒரு ஒரு நார்மலாக ஒரு பிரிட்ஜை வந்து ஸ்ட்ரைட் வியூவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நாம் வந்து இந்த பிரிட்ஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போய் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இப்போ மக்கள் நடந்து போகிறாங்கன்னு பாருங்களேங்க. இதில் வந்து மொத்தம் 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க அந்த பிரிட்ஜில். அந்த வாக்கிங் செக்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த வாக்கிங் செக்ஷன் வந்துட்டு அதாவது ஒரு 3 மைல்ஸ் சேர்ந்தது தாங்க இந்த பிரிட்ஜு. அதாவது இந்த 3 மைல் டிஸ்டன்ஸில் இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரிட்ஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வாக் பண்ணி போகிறவங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அருமையாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. இப்போ நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம். காரில் வந்து 2 சைடு இருக்குது பாருங்களேங்க ரோடு. இந்த சைடு வந்து போகிறதுக்கு ரைட் சைடு, அந்த சைடு லெஃப்ட் சைடு பேக் வரவங்க. ஸோ இது போக 2 சைடும் பார்த்திங்கன்னா மக்கள் நடந்து போகிறதுக்கு வாக்கிங் செக்ஷன் தனியாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்கங்க இன்ஜினியர்ஸ் அந்த காலத்திலே. 1933 பாருங்களேன். அந்த மேலே இருக்க கேபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு அணையெல்லாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா இரும்பால் தான் வச்சு கட்டியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சஸ்பெண்டர் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அந்த பிரிட்ஜோட கார்னர்ஸில் பாருங்களேன், அந்த கேபிள்ஸால் தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 தூணு மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் இப்போ பெருசாக டாலாக பார்க்குறீங்க இல்லைங்க ஒரு பிரிட்ஜு, 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஹோல்ஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல, இதே மாதிரி அந்த எண்டில் ஒரு பெரிய எண்டு இருக்கும். இந்த 2 எண்டுலேயும் கனெக்ட் பண்ணி அந்த சஸ்பெண்டர் கேபிள்ஸ் மூலமாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னும் வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு தாங்க அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை சொல்லணும். ஏம்மா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியணும்ல, இதில் என்ன சம்திங் டிஃப்ரெண்ட் இருக்குது நார்மல் பிரிட்ஜுக்கும் இந்த பிரிட்ஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு இங்கே பார்க்கும்போது என்னோட மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ டெய்லி அன்றாட லைஃப்பில் கலிஃபோர்னியாவில் இந்த லொக்கேஷன் இந்த பிரிட்ஜு பக்கத்துலேயும் நிறையா மக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் டெய்லி வாழ்க்கையில் வந்துட்டு காலையில் வாக்கிங் போனோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜிலே நடந்து வாக்கிங் போகலாம். ஏன்னா 3 மைல்ஸ் இருக்கே. காலையில் ஒரு போயிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு வாக்கு அப்படி போகும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்லங்க, தண்ணியை கீழே பார்த்துட்டு சைடில் வந்து காரு போயிட்டுருக்கு, அந்த அருமையான காற்று, அந்த சத்தம், தண்ணியோட பசிபிக் ஓசனோட சத்தம், இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு வாக்கிங்கே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்ல அப்படின்னு தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். ஏன்னா அங்கேயும் மக்கள் வந்து வீடு கட்டி வாழ்கிறாங்கங்க. அந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க, வீடெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாமே என்னால் ஃபீல் பண்ணி அந்த பிரிட்ஜை கிராஸ் அவுட் பண்ணி போகும்போது என் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன். இந்த அருமையான பிரிட்ஜில் நீங்களும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. என்னோடய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபரான நீங்களும் உங்களுக்கு உங்களோட மைண்டில் என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம பிரிட்ஜுக்குள்ளே என்ட்ரு ஆகலை.
என்னங்க பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணியே வந்துட்டோம் என்ட்ரு ஆகலைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதை விட பயங்கரமாக இருக்குங்க. மேலே அடித்த அந்த ஒரு காற்றெல்லாம் இப்போ தான் நம்ம மேலே ஏறி போகிறோங்க. அந்த பிரிட்ஜை வந்துட்டு ஒரு டாப் வியூவில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், இதுதான் செம்ம ஃபீலான ஒரு ஹைலைட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்களேன், இந்த பிரிட்ஜு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறது ஃபுல்லாகவே பசிபிக் ஓசன் தாங்க. அந்த ஓசனுக்கு நடுவில் குட்டி குட்டி இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்டி குட்டி பிரிட்ஜு. நம்ம இன்னும் மேலே நடந்து போய் தாங்க அந்த தெரியுதாங்க அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டாப் வியூங்கிற மாதிரி ஒரு மொத்தம் ஒரு 3 ஆங்கிளில் ஒரு ஃபீல் பண்ணி பார்க்குறாங்கங்க அந்த பிரிட்ஜை. மேலேருந்து பார்த்தா எப்படி தெரியும், அந்த பிரிட்ஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போனால் எப்படி தெரியும், அப்புறம் பிரிட்ஜை வந்து கீழே இருந்து பார்க்கும்போது ரோட் சைடில் வாக் பண்ணி போகிறாங்கங்க. அந்த வாக்கிங் வியூ நாங்கள் போகலை. அந்த கீழே இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும், ஏன் இது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடை ரோட்டு வெளியே இருந்து பார்த்தா எப்படி தெரியும், அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எப்படி தெரியும், அந்த வீட்டோட மொட்டை மாடியில இருந்து பார்த்தா மேலே இருந்து எப்படி வீடு தெரியும். அந்த மாதிரி ஒரு 3 ஆங்கிளில் தாங்க இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து பார்க்குறாங்கங்க. இப்போ நம்ம மேலே ட்ராவல் பண்ணி ஒரு நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து போய் பார்த்தா அந்த ஃபீலு சான்ஸ்லெஸ்ங்க அப்படிங்கிற மாதிரி காற்று அடித்து தள்ளுச்சுங்க. வந்தோடனே எல்லாரும் கேப்சர் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஓ மை காட் என்ன இது பனிமூட்டமா இல்லை ஐஸ்கிரீம் தோட்டமா அப்படிங்கிற மாதிரியா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். காற்று எப்படி தள்ளுது பாருங்களேங்க எங்களை. இந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு. பாதி தாங்க தெரியுது. ஃப்ரீயாக பார்க்க போறீங்க. பிரிட்ஜோட ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுதாங்க. இன்னொரு சைடு ஃபுல்லாகவே பனியால் அப்படியே கவர் ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்த டைமிங்கில் வந்து நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு நெய்பர் அப்புறம் என்னோட இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் போயிருந்தப்போ டோட்டலாகவே வியூஸே எங்களுக்கு தெரியலை, அப்படியே பனியால் படர்ந்துருச்சு. ஆனால் நீங்கள் போயிருந்தப்ப உங்களால் பாதி பிரிட்ஜை அவ்வளோ அழகாக பார்க்க முடிஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பனியால் படர்ந்துருக்கு. இங்கே பாருங்களேன், நாங்கள் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே ஃபுல்லாக ஃபாகி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுமே தெரியலை, ரொம்ப மைல்டாக தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஃபுல்லாகவே ஃபாகு ஸ்னோவாலையும் கவர் ஆகிருக்குமாங்க வின்டர் டைம், ஏன் ஈவன் சம்மர் டைம். நாங்கள் வந்து இங்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க கலிஃபோர்னியாவில், அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னதுன்னா, எப்பயுமே நான் வந்து வின்டரில் தான் இப்படி இருக்குமா இல்லை சம்மரில் இதை விட நல்லா தெரியுமா அப்படின்னு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னது என்னென்னா, நீங்கள் ஆல் சீசன் மந்த்தில் 12 மந்த்ஸ் நீங்கள் எப்போ வந்தாலுமே இப்படி தாங்க இருக்கும், ஃபாகியாக தான் இருக்கும். இதை விட பயங்கர ஃபாகியாலாம் இருக்கும். இப்போ உங்களால் கொஞ்சம் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து கலிஃபோர்னியா வந்து ஒரு கோல்டன் கேட் பிரிட்ஜை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எவ்ரி 4 hours ஒன்ஸ் வெதர் செக் பண்ணிகிட்டே நீங்கள் வாங்குங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை தான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க. ரோட்டில் பாருங்களேன், அந்த காசு எல்லாமே போயிட்டுருக்கு, கீழே பசிபிக் ஓசன், மேலே ஃபாகு, இதாங்க அந்த டாப் வியூ அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதை பார்க்குறதுக்காக இங்கே தாங்க வாரணமாயிரம் ஷூட்டிங்கே நடந்திருக்கு. அந்த கிளிப்ஸ் எல்லாமே நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்களேன் நெட்டில், வாரணமாயிரம் கோல்டன் கேட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ அழகாக பார்த்துட்டு அங்கே ஒரு குட்டி குட்டி மெமரி கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்காக டாமினோஸ் தான் வந்தோம். எந்த கடையுமே இல்லைங்க, எல்லா கடையும் மூடிட்டாங்க. நாங்கள் வந்த டைம் அரௌண்ட் 3 o'clock 2:30 நினைக்கிறேங்க. 2-3 இடத்துல மேப் போட்டோங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் காண்டாயிட்டாங்க.
ஏன்னா பசங்க பசிக்குதுன்னு சொன்ன உடனே பக்கத்தில் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்டுங்க. எந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே இல்லை, எந்த பீஸா ஷாப்புமே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டை வந்து பார்க்கணும், ஈவினிங் வந்து டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்கங்க. அந்த ரெஸ்டாரண்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஃபைனலாக மேப் போட்டு ஒரு டாமினோஸ் பீஸா இருந்தது. அப்படியே காரில் உட்காந்து தாங்க சாப்பிட்டோம். ஏன்னா அவங்க வந்துட்டு பேக் பண்ணி அப்படியே கொண்டு போயிடும் ஒரு மாதிரி ரெஸ்டாரண்ட் தான். உட்காந்து சாப்பிட்ற டைனிங் ஆப்ஷன்லாம் இல்லை. ஸோ அதனால கார்லேயே பேக்கில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டோங்க. லஞ்ச் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால கொஞ்சம் லஞ்சை சீக்கிரமாக முடிச்சாதான் டின்னர் அவங்கள நம்ம மீட் பண்ண முடியும். ஏன்னா டின்னர் அரௌண்ட் ஒரு 8 o'clock 7:45 நாங்கள் மீட் பண்ணுறதா. இப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ டேரெக்டாக நாங்கள் அகெயின் பேக் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க ஃபுல்லாக ட்ராவல் அப்படிங்கிறனால. மாதம்பட்டி அவங்களோட ரெஸ்டாரண்ட் கலிஃபோர்னியாவில் இருக்குல்லங்க. ஸோ இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாதம்பட்டி தான் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காங்கல்லங்க. அதனால பார்த்துடலாம் அவங்க ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆசை. சரி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே தாங்க வர சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட் ஃபேமிலியையும் அவங்களும் வந்தாங்க. ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்கங்க, ஹஸ்பண்ட் கூட படித்தவங்க. ஸோ அவங்க வந்து இங்கே தான் கலிஃபோர்னியாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க இங்கே தான் எப்படி நாங்கள் மெஷிகனில் இருக்கோம் அந்த மாதிரி அவங்க கலிஃபோர்னியாவில் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து பேசினது செம்ம ஹாப்பியாக இருந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணுறேன். பார்த்து பேசிட்டு அப்புறம் பேக் அகெயின் நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். இது வந்து டே 2 ஹேப்பனிங் இன் கலிஃபோர்னியா. கோல்டன் கேட் பிரிட்ஜோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நான் மனசில் இருந்து நான் என்னென்ன ஃபீல் பண்ணணும் அது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து நீங்கள் என்னோடய வீடியோஸ் மூலமாக ஏதாவது ஒரு 0.5 எனக்கு புரிஞ்சிருச்சு, கோல்டன் கேட் பிரிட்ஜ் கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு, நீங்களும் என் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு மெமரிஸ் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். வீக் ஒரு லாங் வீடியோ நான் அப்டேட் பண்ணுவேங்க. அதாவது சனிக்கிழமை காலையில் உங்களுக்கு ரீச் ஆயிரும் அந்த லாங் வீடியோ. சாட்டர்டே சண்டே ஃப்ரீ டைமில் பார்க்கலாங்க.